Hey guys, welcome back to Virtual Tech. ஸோ நீங்கள் இதுதான் விர்ச்சுவல் டெக் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டத்தை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம விண்டோஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ இந்த 4 சாஃப்ட்வேரோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Pichon. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐகான்ஸை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியோமீட்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு எப்படி இன்டர்நெட் ஸ்பீடோமீட்டரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துக்கு நெட் ஸ்பீடு எவ்வளோ போகுது அதை காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவது சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா BatteryBar தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்டரி கஸ்டமைஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாலாவது சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா TranslucenTB. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க டாஸ்க் பார் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறது தான். ஸோ இதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 சாஃப்ட்வேருமே நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பின்ஸும் அப்புறம் TranslucenTB பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பார் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா TranslucenTB ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ TranslucenTB இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டாஸ்க் பார் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா BatteryBar தான். ஸோ BatteryBar வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா BatteryBar வந்திருக்கும். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஐ வாண்ட் டு மேனுவலி ரீபூட். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் புதுசாக ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிலே காமிக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு. ஸோ அடுத்து ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பாரிலே கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் போய் டூல் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த BatteryBar வந்து அதுலேயும் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ நம்ம இன்னொரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டியோமீட்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ ஒர்க் ஆகுது, ஸோ எவ்வளோ வருது அதை காமிக்கணும். ஸோ டியோமீட்டர் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஸோ டியோமீட்டர் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெட்டு ஸ்பீடு வருது அப்படின்னு காமிக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தூக்கி முன்னாடி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டூல் பார் போய் அதை வந்து அன்டிக் பண்ணி விட்ருங்க டியோமீட்டரை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போய் டூல் பாரில் போய் இந்த பேட்டரி பாரையும் அன்டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தூக்கி முன்னாடி வச்சுருவோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டியோமீட்டர் ரைட் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா பேட்டரி பாரை வச்சுருங்க. ஸோ பேட்டரி பாரை வச்சுட்டிங்கன்னா இது வந்து இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க வந்து இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இன்னொரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்ச் தான். ஸோ அந்த பின்ச்சானை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் கனெக்ட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான். ஸோ இந்த ஐக்கான் சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நியூ ஃபோல்டர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கான்ஸ் எல்லாமே தூக்கி இதெல்லாம் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த இதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டெஸ்க்டாப் ஐக்கானுங்க ஒரு ஃபோல்டர். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா PNG 1X அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ICO அப்படின்னு இருக்குது. மேலே 16px 32px இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு 64px வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் பிடிச்சதுன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம ஐக்கான்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி பக்கத்தில் சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஐக்கான்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுற கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்பிசிக்கு ஐக்கான்ஸ் எடுப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 போய்க்கோங்க. ஸோ விண்டோஸ் 10 போனீங்கன்னா டிஸ்பிசி அப்படின்னு சர்ச் பாரில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜிமெயில் அப்படின்னு நிறையவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு டிஸ்பிசிக்கு எது சூட் ஆகுதோ அதை பார்த்து நம்ம எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி அந்த டெஸ்க்டாப் ஐக்கான் ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து வியூ வந்து லான்ச் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து 16px 32px இதில் தான் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 64px இருக்குது. ஸோ இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டிஸ்பிசிக்கு ஐக்கான் எடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு எடுப்போம். ஸோ சர்ச்சில் போய் திருப்பியும் ரீசைக்கிள் பின் அப்படின்னு டைப் பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் எந்த ஐக்கான் பிடிச்சிக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தேவைப்பட்ட ஐக்கான்ஸ் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஐக்கான் தேவைப்படுதோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்குமே ஐக்கானை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான் மாற்ற போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பர்சனலைஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தீம் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் நல்லா இருக்காது. ஸோ கலர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கலர்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் கலர் அப்படின்னு அது வந்து கஸ்டம் இருக்குது. ஸோ அதை வந்து டார்க்காக மாற்றிக்கோங்க. ஸோ டார்க்காக மாற்றிங்கன்னா இன்னுமே நம்ம டெஸ்க்டாப் வந்து செமையாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஏன்சன்ட் கலர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பிக் கலர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து டிக் பண்ணி வச்சுருங்க. நம்ம என்ன பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாலும் இதுவும் நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச ஐக்கான்ஸ் ஃபுல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த திஸ்பிசி பார்த்தீங்கன்னா ஐக்கானை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த திஸ்பிசி வந்து கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின்னும் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துருங்க. ஸோ ரீசைக்கிள் பின் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இந்த பர்சனல் லிஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த பர்சனல் லிஸ்ட்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தீம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா ரீசைக்கிள் பின்னை டிக் பண்ணியிருக்கும். ஸோ அதை வந்து அன்டிக் பண்ணி விட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஐக்கான்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். திஸ்பிசி வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கடைசியில் போய் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சேஞ்ச் ஐக்கானை கொடுத்துருங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு. ஸோ இந்த ப்ரௌஸ் கொடுத்துருங்க. டெஸ்க்டாப்பில் தான் நம்ம டெஸ்க்டாப் ஐக்கான் ஸோ இந்த ஃபோல்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ திஸ்பிசிக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜ் வந்து கொடுத்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே இதே டைப்பை வந்து ஃபாலோ பண்ணி ஐக்கான்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஐக்கான்ஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் விர்ச்சுவல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.